பிக் பாஸ் சீசன் 9 டே 6ல வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பேசினாரு. ஸோ எல்லா போட்டியாளர்களையும் அவர் வந்து நியாயமா கண்டிச்சாருங்க. ஸோ போன சீசன்ல விஜய் சேதுபதி அவர்கள் மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. ஏன்பா இவர் கொஞ்சம் ஓவரா தான் பண்றாரு. எப்படி இவர் இப்படியெல்லாம் போய் பேசலாம் போட்டியாளர்கள் கிட்ட. ஸோ ஒரு தற்பெருமை காட்டுற மாதிரி இருக்குன்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லி அவர் வந்து குற்றம் சாட்டினாங்க. பட் இந்த முறை விஜய் சேதுபதி அவர்கள் வந்து போட்டியாளர்கள் வந்து நியாயமான முறையில் வந்து நடத்தியிருக்காருங்க. முதல்ல திவாகர் அவர்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு அட்வைஸை வந்து கொடுத்திருக்காரு. நீங்க வந்து உங்களுடைய நியாயத்தை வந்து எடுத்து பேசுறீங்க சரிதான். பட் அடுத்தவங்க சொல்ற கருத்தையும் நீங்க வந்து ஏத்துக்கோங்க. அதே சமயத்துல திவாகர் அவர்கள் வந்து லவ் யூ அப்படின்னு சொல்லுவாரு. நீ எப்போ இதெல்லாம் சரி பண்ணிக்கின்னு நீ வந்து ஒரு கரெக்டான ஒரு மனுஷனாகிற அப்பதான் உனக்கு திருப்பி லவ் யூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா அந்த மனுஷன் தான் இப்போ வந்து ரொம்ப பேர் பேசப்படக்கூடிய ஒரு மனிதரா வந்து மாறிட்டு இருக்காரு. ஸோ அவரை வந்து விமர்சனம் பண்ணாத ஒரு மனிதர்களே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து எஃப்ஜே திவாகரை வந்து வெட்டிடுவேன் கிட்டிடுவேன்லாம் சொல்லியிருப்பாரு பிக் பாஸ் ஷோல. ஸோ அதுக்கு வந்து நீங்க எப்படி இது போன்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு ஷோ. இந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை வந்து சொல்லக்கூடாது, இந்த ரவுடிசம் எல்லாம் காட்டக்கூடாது அப்படின்ட்டு காட்டமாக பேசியிருக்காரு எஃப்ஜேவை எதிர்த்து விஜய் சேதுபதி. ஸோ இது போல நிறைய அறிவுரைகளையும் நிறைய தேவையான விஷயங்களையும் நேத்திக்கு விஜய் சேதுபதி அவர்கள் பேசியிருக்கிறது இந்த இடத்துல வந்து வரவேற்கத்தக்கது. இதுதான் தேவை. ஸோ இது போன்ற ஒரு ரியாலிட்டி ஷோல வந்து ஒரு கேரக்டர் இப்படி ஒரு மனுஷன் எப்படி, ஸோ ஒரு சமூகத்துல ஒரு மனுஷன் இப்படிதான் இருக்கணும், அவனை சுற்றி இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஷோல காண்பிக்கக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து நம்மளுடைய சமூகத்துக்கு முக்கியமானது. அந்த தவறுகளை வந்து திருத்தி கூறுவது கண்டிப்பா ஒரு ஜட்ஜான விஜேஎஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில அவர் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வரவேற்கத்தக்கது. விஜய் சேதுபதி அவர்களுக்கு இந்த இடத்துல வந்து பாராட்டுகள். இது போன்ற செயல்களை வந்து தொடர்ந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய எபிசோட்ஸ்லயும் அவர் வந்து மேற்கொள்ளணும். தப்பான தப்பு, சரியான சரி. அதை வந்து கண்டிப்பா சொல்லணும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டு போயிடுங்க.